ஸோ வணக்கம் எல்லாரும் டு மெட் சர்ஃபர்ஸ். ரொம்ப வளவலன்னு பேசாமல் வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போவோம். படிக்க நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரேடியல் நர்வ். ரேடியல் நர்வ்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன் பார்ப்போம். ஃபார்மேஷன் வந்துட்டு போஸ்டீரியர் கார்டு இருக்குல்ல, போஸ்டீரியர் கார்டில் நான் STARன்னு சொல்லியிருப்பேன். இதில் எஸ்ஸுக்கும் ஏக்கும் C5 C6, Tக்கு வந்துட்டு C6 to C8, ரேடியல் நர்வுக்கு எல்லாமே வரும்னு சொல்லியிருப்பேன். ஸோ C5 to T1 இதில் இருக்க எல்லாமே வரும். ஓகே, இப்போ இது வந்துட்டு கோர்ஸ் பார்க்கும்போது ஆக்சிலாக ஆர்ம், ஃபோர் ஆர்ம் அண்ட் ஹேண்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கோர்ஸ் தான் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் முதல்ல தெரியும் நம்ம பார்ப்போம். ரேடியல் நர்வ் வந்துட்டு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப பெருசாக போகாது, போஸ்டீரியர் கம்பார்ட்மெண்ட்டில் போகும். ஸோ அப்புறமா வந்துட்டு ரேடியல் க்ரூவ் இருக்குல்ல, அந்த ரேடியல் க்ரூவ் வழியாக தான் போய் பின்னாடி போக போகுது. இது ரேடியல் க்ரூவ் கூட போகும்போது என்னாகும், கீழே வந்துட்டு ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆட்ரி கூடயே சேர்ந்து போகுது. இப்போ நம்ம இன்டர்மஸ்குலர் ஸ்பேசஸ் படிச்சிருப்போம். அதில் வந்துட்டு இந்த லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ், அதில் தான் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் வரப்போகுது. நான் இங்கே போட்டுக்கிறேன் லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ். லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் வழியாக வந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த இடத்த அப்படியே விட்டு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து கியூபைடல் ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். மீடியல் டு லேட்ரல் அப்படின்னு நம்ம வந்துட்டு MBBS அப்படின்னு நம்ம நிமானிக்ஸ் வச்சு படிச்சிருப்போம். இதில் எஸ்ன்னா என்னது, சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ். ஸோ இந்த இடத்துல சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச்சு ஆஃப் ரேடியல் நர்வ் நான் போட்டுக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். இப்போது நம்ம இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு தான் இந்த டயக்ராமே பில்ட் பண்ண போகிறோம் ஒன்று ஒன்றா. ஓகேவா? ஸோ வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஆக்சிலா. ஆக்சிலாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சிலரி ஆர்ட்ரி நம்ம படிச்சிருப்போம். இதுதான் ஆக்சிலரி ஆர்ட்ரி நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட். இதில் வந்துட்டு நம்ம பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வந்துட்டு செகண்ட் பார்ட்டோட அதிகமாக ரிலேட்டாக இருக்குன்னு நம்ம சொல்லியிருப்போம். பிரேக்கியல் பிளெக்ஸஸோட கார்ட்ஸ் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, ஸோ வந்துட்டு கார்ட்ஸில் வந்துட்டு வந்ததுக்கப்புறமா வந்துட்டு பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வந்து நர்வ்ஸ் வர ஆரம்பிக்குமா. அது போஸ்டீரியர் கார்டு நம்ம ஏன் சொல்கிறோம்னா ஆக்சிலரி ஆர்ட்ரிக்கு போஸ்டீரியர் இருக்கனால தான், அதனால தான் அது பேர் போஸ்டீரியர் கார்டு. இப்போ நர்வ்ஸ் வருது. ஸோ நர்வ்ஸ் வந்துட்டு இங்கே ரேடியல் நர்வ் வருதுன்னு நம்ம நினச்சிப்போம். ஸோ அது எங்கே இருக்குது, தேர்ட் பார்ட் ஆஃப் த ஆக்சிலரி ஆர்ட்ரி. அதுதான் நான் இங்கே போட்டிருக்கேன், மோஸ்ட்டாக தெரியாது. போஸ்டீரியர் தோட தேர்ட் பார்ட் ஆஃப் த ஆக்சிலரி ஆர்ட்ரி. ஓகேவா? போயிட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம வந்துட்டு இந்த ஆக்சிலரி ஆர்ட்ரி பார்த்துருப்போம்ல, ஆக்சிலரி ஆர்ட்ரியில் லோவர் பார்டர் ஆஃப் டீரிஸ் மேஜருக்கு அப்புறமா, இதான் டீரிஸ் மேஜர்னு வச்சுக்கிறேன், கீழே போய் பிரேக்கியல் ஆர்ட்ரியாக வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரேடியல் நர்வும் லோவர் பார்டர் ஆஃப் த டீரிஸ் மேஜர் வழியாக வருது. வந்துட்டுக்கப்புறமா தான் இந்த ரேடியல் க்ரூக்குள்ளேயே நம்மளுக்கு போகுது. இந்த ரேடியல் க்ரூ கூட ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆர்ட்ரியும் போகுது. அந்த ப்ரொஃபண்டா பிரேக்கை ஆர்ட்ரிக்குள்ளே போய் அந்த 2 ஹெட்ஸ் ஆஃப் ட்ரைசப்ஸ், மீடியல் ஹெட் அண்ட் லேட்ரல் ஹெட், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் போகிறாப்புல தலைவன். இதான் நம்ம தலைவன் வச்சுப்போம், லேட்ரல் ஹெட்டு, மீடியல் ஹெட் ஆஃப் ட்ரைசப்ஸ்னு. நம்ம தலைவர் வந்துட்டு ரேடியல் நர்வு ரெண்டுத்துக்கும் நடுவில் போகிறாப்புல. எது வழியாக பியர்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்மஸ்குலர் ஸ்பேசஸை வந்துட்டு பியர்ஸ் பண்ணிவிட்டு அதாவது என்ன சொல்லணும்னா லோவர் ட்ரையாங்குலர் ஸ்பேஸ் பியர்ஸ் பண்ணிவிட்டு கீழே போகிறாப்புல தலைவன். இப்போ வந்து தலைவன் ஆர்மில் வந்து போஸ்டீரியர் சைடில் வந்துட்டு அப்படியே டிசெண்ட் ஆகிட்டே போகிறாரு. ஓகேவா? போயிட்டே வந்துட்டு நம்ம அந்த கியூபைடல் ஃபோர்ஸால் படிச்சிருப்போம், சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த லேட்ரல் எபிகாண்டைல், இங்கே தான் நம்ம லேட்ரல் எபிகாண்டைல் இருக்குன்னு நினச்சிக்கலாம். அப்போனா இந்த சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் இங்கே வராது, கொஞ்சம் இந்த சைடில் போட்டுப்போம். இப்போது வந்துட்டு இது ரெண்டாக டிவைட் ஆக போகுது. ஒன்று வந்துட்டு டீப் இன்டராஷியஸ் நர்வ், போஸ்டீரியர் இன்டராஷியஸ் நர்வ். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் நம்மளோட சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் த ரேடியல் நர்வ். இந்த சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் வந்துட்டு சென்சரி, இது வந்துட்டு மோட்டார். ஓகே, இதுதான் நம்மளோட போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ். ஓகேவா? இது வந்து சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் ஆஃப் ரேடியல் நர்வ். ஓகே, இப்போது நம்ம வந்துட்டு எக்ஸாமில் வந்துட்டு இப்போ கோர்ஸ் கேட்டாங்கன்னா இது வந்துட்டு கடைசியாக எக்ஸ்டென்சர் மசில், அதாவது போஸ்டீரியர் இன்ட்ராஷியஸ் நர்வ் வந்துட்டு எக்ஸ்டென்சர் மசில் சப்ளை பண்ண போதும் சிம்பிளாக முடிக்க போகிறோம். இப்போது சென்சரி பிரான்ச் இருக்குல்ல, அங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்கே வந்துட்டு பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசில் டயக்ராம் காட்டுறேன் நான். பிரேக்கியோ ரேடியாலிஸ் மசில் இருக்குதா, இங்கே தான் நம்ம சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் வந்து வச்சுக்கலாம். இந்த சூப்பர்ஃபிஷியல் பிரான்ச் அப்படியே பிரேக்கியோ ரேடியஸ் கடியில் போயிடும். அப்படியே போய் கடைசியில் இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே எமர்ஜ் ஆகும். ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு கீழே போயிடும். அதாவது டீப் டு த பிரேக்கியோ ரேடியாலிஸ் போயிட்டு அந்த எமர்ஜஸ் அவுட். ஓகேவா? ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா வந்துட்டு இப்போது அப்படியே ஹேண்டுக்கு பின்னாடி போயிட்டு இங்கே சப்ளை பண்ணுதுன்னா லேட்ரல் 3.5 டிஜிட்ஸ் எக்ஸப்ட் நெயில் பட்ஸ். நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஐடியா தெரியும். அண்ட் இது வந்து தீனார் எமினன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஸோ தீனார் எமினன்ஸுக்கும் அண்ட் தென் டார்சம் ஆஃப் த ஹேண்டில் லேட்ரல் 3.5 டிஜிட்ஸ் எக்ஸப்ட் நெயில் பட்ஸ். இதுதான் நம்மளோட ஏரியா ஆஃப் சப்ளை. ஸோ இப்போ நம்ம பிரான்ச்சஸ் பார்க்கலாம். பிரான்ச்சஸ் பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் பண்ணுறதுக்கு நான் சிம்பிள் பண்ணுறேன். நான் இங்கே அழைச்சிக்கிறேன் அப்படியே. ஸோ பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிலாலேருந்து பிரான்ச்சஸ் வருது, ஆர்ம்லேருந்து பிரான்ச்சஸ் அண்ட் ஃபோர் ஆர்ம்லேருந்து பிரான்ச்சஸ். ஸோ வந்துட்டு இப்போ ஆக்சிலான்னு வரும்போது நான் எப்படி நான் வச்சுருக்கேன்னா பாம், PALM. பாம்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு போஸ்டீரியர் குட்டேனியஸ் நர்வு ஆர்ம் ஓடுது.
எல்லுனா வந்துட்டு லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ் அண்ட் எம்முக்கு வந்துட்டு மீடியல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ். இப்போது ஸ்பைரல் க்ரூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு மெயினாக ட்ரைசெப்ஸ் தரப்போகுது. நான் முன்னாடி அங்கேயே சொல்லியிருப்பேன், நான் 2 தலைவர்களுக்கு நடுவில் வருவாங்க. அதாவது லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ்க்கும் மீடியல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ்க்கும் நடுவில் வராங்க. ஸோ அது ரெண்டுத்துக்குமே சப்ளை பண்ண போகுது. லேட்ரல் ஹெட்டுக்கும் மீடியல் ஹெட் இது ரெண்டுத்துக்கும் சப்ளை பண்ணுது. இப்போ நம்ம மேலே பிஏன்னு பார்த்தோமா, இங்கே என்ன வித்தியாசம் வரப்போகுது? பிஎஃப் போஸ்டீரியர் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆர்ம் வருது. ஆனால் இதோட முடியலை. இங்கே வந்துட்டு எல்ஏனா லேட்ரல் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம். ஓகேவா? இது வந்துட்டு இன்னும் சிம்பிளாக நான் வச்சுக்கணும். பிஏ ஏவும் தான் வந்துட்டு தனித்தனியாக எஃப்பும் இல்லை அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. ரொம்ப குழப்பறனா விட்டுருங்க. பிஎஃப் வந்துட்டு வருது. இங்கே மேலே பிஏ கீழே பிஎஃப் வருது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். இதெல்லாம் வந்து ஸ்பைரல் க்ரூவில் வருது. ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்மில் வரும்போது பிரேக்கியாலிஸ் அண்ட் ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம் அங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு பிரான்ச்சஸ் தருது. இப்போது ஸ்பைரல் க்ரூவில் பார்க்கும்போது நம்மளுக்கு மெயினாக ட்ரைசெப்ஸ் தரப்போகுது. நான் முன்னாடி அங்கேயே சொல்லியிருப்பேன், நான் 2 தலைவர்களுக்கு நடுவில் வருவாங்க. அதாவது லேட்ரல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ்க்கும் மீடியல் ஹெட் ஆஃப் ட்ரைசெப்ஸ்க்கும் நடுவில் வராங்க. ஸோ அது ரெண்டுத்துக்குமே சப்ளை பண்ண போகுது. லேட்ரல் ஹெட்டுக்கும் மீடியல் ஹெட் இது ரெண்டுத்துக்கும் சப்ளை பண்ணுது. இப்போ நம்ம மேலே பிஏன்னு பார்த்தோமா, இங்கே என்ன வித்தியாசம் வரப்போகுது? பிஎஃப் போஸ்டீரியர் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஃபோர் ஆர்ம் வருது. ஆனால் இதோட முடியலை. இங்கே வந்துட்டு எல்ஏனா லேட்ரல் குட்டேனியஸ் நர்வ் ஆஃப் ஆர்ம். ஓகேவா? இது வந்துட்டு இன்னும் சிம்பிளாக நான் வச்சுக்கணும். பிஏ ஏவும் தான் வந்துட்டு தனித்தனியாக எஃப்பும் இல்லை அப்படின்னு பிரிஞ்சிருக்கு. ரொம்ப குழப்பறனா விட்டுருங்க. பிஎஃப் வந்துட்டு வருது. இங்கே மேலே பிஏ கீழே பிஎஃப் வருது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம். இதெல்லாம் வந்து ஸ்பைரல் க்ரூவில் வருது. ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்மில் வரும்போது பிரேக்கியாலிஸ் நான் இங்கே காமிக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போ எனக்கு ஒன்று மட்டும் அடிக்கடி மறக்கும். அதுதான் வந்துட்டு ஆன்கோனியஸ் மசில். ஓகேவா? இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஆன்டீரியர் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்ம் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு மெயினாக பிரேக்கியாலிஸு, பிரேக்கியோ ரேடியாலிஸு அண்ட் தென் வந்துட்டு எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ் லாங்கஸ். சிம்பிளாக நான் ஈஸியாக சொல்லித்தரல. ஸோ ஈசிஆர்எல். ஓகே, ஈஸியாக தெரியல சொல்லித்தரலனாலும் ஈசிஆர்எல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர் ஆர்ம் போகிறோம். ஃபோர் ஆர்மில் வரும்போது நம்ம டீப் பிரான்ச் இந்த போஸ்ட் இன்ட்ராஷன் இருக்குல்ல, இதுதான் மோட்டார்னு சொன்னோம். ஸோ இது எங்கெங்கெல்லாம் இப்போ சப்ளை பண்ணுதுன்னா சுப்பைனேட்டர் மசில். இது ஒன்று மட்டும் தான் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. மீதியெல்லாம் நான் ஈஸியாக சொல்லித்தரேன். நம்ம இந்த ஆர்மில் வந்துட்டு என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், எப்படி நான் ஆர்மில் வந்துட்டு ஆன்கோனியஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னனோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் சுப்பைனேட்டர் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மிச்சம் எல்லாமே ஈஸி. இப்போ வந்துட்டு ஃபோர் ஆர்மில் நம்ம ஈசிஆர்எல் அதாவது எக்ஸ்டென்சார் கார்பை ரேடியாலிஸ் லாங்கஸ் இந்த மசில் பார்த்த மாதிரி லாங்கஸ்ன்னு இருக்குதா வார்த்தையில், இங்கே பிரெவிஸ்ன்னு போட போகிறேன். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வந்துட்டு மிச்சம் இருக்க பிரான்ச்சஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எப்படி வருதுன்னா பிரான்ச்சஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லா டிஜிட்ஸுமே நம்ம எல்லா கைவிரலுக்கும் போகிறதுக்கு பிரான்ச்சஸ், அதுக்கப்புறமா தம்புக்கு மட்டும் போகிறதுக்கு ஒரு பிரான்ச்சு, அப்புறமா லிட்டில் ஃபிங்கருக்கு அதுக்கு ஒரு பிரான்ச்சு, கடைசியாக வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு ஒரு பிரான்ச்சு. ஓகேவா? இப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இங்கே என்ன வருது? எக்ஸ்டென்சார் டிஜிட்டோரம். டிஜிட்டோரம்னா டிஜிட்ஸ்க்கு, அதாவது விரலுக்கு. அப்புறமா டிஜிட்டை மினிமை சுண்டு விரலுக்கு. இங்கே வந்து எக்ஸ்டென்சார் கார்பை அல்னாரிஸ் இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறமா அப்டெக்டார் இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்டெக்டார் பாலிசிஸ்னா தம்பு, லாங்கஸ் அதோடைய லாங்கஸ். இங்கே லாங்கஸ் வந்துருச்சா அப்போனா அதுக்கு பிரிவியஸ்னு ஒன்று வரும். இதில் எக்ஸ்டென்சார் பாலிசிஸ் பிரிவிஸ், பாலிசிஸ் லாங்கஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கு மட்டும் இண்டைசஸ். கடைசியாக வந்துட்டு இன்ஃபீரியர் ரேடியல் நர்வ் ஜாயிண்ட்டு, விரிஸ்ட் ஜாயிண்ட்டு. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம பிரான்ச்சஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வாட்டி திரும்ப பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா மைண்டில் நிற்கும். ஓகே, ஸோ கிளினிக்கல் நான் இதுக்கு போஸ்ட் பண்ணல. நான் இந்த ஷார்ட்ஸாக நான் போடுறேன் கிளினிக்கல், ஏன்னா டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே தென் தேங்க்யூ. யூ நெக்ஸ்ட் வீடியோ.